பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் சார்பாகவும் குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு என்னன்னா, ஹிடன் பவர்ஸ் வித்தின் அவர் சோல். அதாவது நம்ம ஆன்மாவுக்குள் புதைந்திருக்கும் சக்திகள் என்னென்ன அப்படிங்கிற தலைப்புலதான் நான் இன்னைக்கு பேச போறேன். முதலாவதாக நமக்குள்ள இந்த ஆன்மால புதைந்திருக்கிற இந்த சக்திகளை நம்ம தட்டி எழுப்பணும்னா நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த வழியை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆன்மாக்குள்ள என்னென்ன சக்திகள் அடங்கி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம நம்ம ஆன்மாக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை எழுப்பணும்னா அதுக்கு ஒரே வழி என்னன்னாக்கா தியானம். தியானம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எண்ணமற்ற நிலையில நம்ம பரமான்மா கூட நம்ம இணைஞ்சிருக்கிற அந்த நிலைதான் தியானம். இதை அடையறதுக்கு ஒரு எளிமையான வழி என்னன்னாக்கா, நம்மளோட மூச்சோட நம்ம இணைஞ்சிருக்கிறது. நம்ம நார்மலா இருக்கிறப்ப நம்ம எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போ நம்ம மூச்சை கவனிக்க கவனிக்க நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்கள் படிப்படியாக குறைஞ்சு நம்ம அந்த தியான நிலைங்கிறத அடைய முடியும். இப்போ நம்ம இந்த மூச்சோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மூச்சு என்னன்னா நம்மளையும் அந்த பரமான்மாவையும் இணைக்குது. மூச்சு முதல்ல நம்ம கவனிக்கிறப்ப ரொம்ப நீளமா இருக்கும். நம்ம அதை கவனிக்க கவனிக்க எண்ணங்களோட அளவு குறைய குறைய மூச்சோட அளவும் குறைஞ்சு நம்ம எப்போ அந்த தியான நிலைக்கு போறோமோ அப்ப மூச்சுங்கிறதே அங்க இருக்காது. எப்படி ஒரு அம்மாவையும் குழந்தையும் அந்த தொப்புள் கொடிங்கிறது இணைக்குதோ, அதே போல நம்மளையும் அந்த பரமான்மாவையும் இணைக்கிறதுதான் இந்த மூச்சு. அதனால எப்ப நம்ம மூச்சை தியானம் பண்ணி பண்ணி மூச்சோட அளவை குறைச்சு அந்த தியான நிலைக்கு போறோமோ அப்போ நாமும் அந்த பரமான்மாவும் ஒன்றா இணைஞ்சு இருப்போம். அப்போ அவங்களோட அந்த வழிகாட்டுதலை நம்மளால மிக எளிதா உள்ளுணர்வின் மூலம் நம்மளால பெற முடியும் அப்படிங்கறதுதான். அதுக்கப்புறம் பிரெத்துக்குங்கிறதுக்கு வேற வேற பெயர்கள் சொல்றாங்க. என்னன்னா ஸ்பிரிட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் டிவைன் மதர் அடைகிறதுக்கான ஒரு வழி அப்படிங்கறதும் இந்த பிரெத்துங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா தந்தை மகன் தூய ஆவி அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயத்த கிறிஸ்தவ மதத்துல சொல்லியிருப்பாங்க. அதுல மகன்கிறது நம்ம அந்த ஆன்மா உடல்ல இருக்கிறத கண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தூய ஆவிங்கிறது நம்ம ஜீவன், அதுக்கப்புறம் பரமான்மா அப்படிங்கிறது தான். நம்ம தியானம் பண்ண பண்ண நம்ம நம்ம பரமான்மாவோட இணைஞ்சு இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் எப்போ நம்ம மைண்ட் அதிகமா செயல்படுதோ, அதே மாதிரி எப்போ நம்ம டென்ஷனா இருக்கமோ பயமா இருக்கோமோ அப்பெல்லாம் நம்மளோட மூச்சு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப வேகமா இருக்கும். அதே எப்போல்லாம் நம்ம ரொம்ப அமைதியான நிலையில இருக்கோமோ அப்போ நம்ம மூச்சு ரொம்ப மெதுவா தான் போயிட்டு வரும். நம்ம ஹையர் வேர்ல்ட்ஸ்லயே வர்றப்ப நான் இத்தனை பிரெத் கவுண்ட்ஸ் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம இங்க அன்றாட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை சந்திக்கிறப்ப நம்ம கோபம் பயம் வெறுப்பு அந்த மாதிரி உணர்வுகளை நம்ம எதிர்கொள்றப்ப நம்மளோட பிரெத்துங்கிறது ஃபாஸ்ட் ஆகுது. அதே போல அது நம்ம ஆயுட்காலம் அப்படிங்கிறதையும் பாதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பிரெத்தை கவனிக்க கவனிக்க என்ன ஆகுதுன்னாக்கா நம்ம மனதுங்கிறது அமைதியான நிலையை அடையுது. இன்னொரு அட்வான்டேஜ் இந்த பிரெத்தை கவனிக்கிறப்ப என்ன ஏற்படுதுன்னாக்கா, நம்மளுக்குள்ள இருக்கிற நெகட்டிவான செல்ஸ், அதாவது நோய்வாய் பற்றி இருக்கிற அந்த செல்ஸ் எல்லாமே புதுப்பிப்பு அடைஞ்சு புது புது செல்கள்லாம் உருவாகுது அப்படிங்கிறதும் இந்த பிரெத்தை கவனிக்கிறப்ப நடக்குது. அதே மாதிரி ஓல்டா இருக்கிற நம்ம ரொம்ப இளமையோட வாழ்றதுக்கும் நம்ம இந்த மூச்சை கவனிச்சு இந்த தியானம் பண்றப்ப இது ரொம்ப உதவியா இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நம்ம இருக்கலாம் இந்த தியானம் பண்றப்ப. அதே மாதிரி என்லைட்மெண்ட்ங்கிறத அடையிறதுக்கும் நம்ம இந்த மூச்சை கவனிச்சு அந்த தியான நிலைக்கு போகிறப்ப எளிதா நம்ம அந்த ஞானம் அடைதல் அப்படிங்கிற அந்த நிலையை எய்த முடியும். அடுத்ததா நம்ம ஒரு சராசரி மனிதனுக்கும் ஒரு ஞானம் அடைஞ்ச மனிதனுக்குமான வித்தியாசங்கள் என்னென்னு பார்க்கலாம் மாஸ்டர். சராசரியா இருக்கிற ஒரு மனிதன், இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது சின்ன குழந்தையிலேயே நல்லா விளையாடிட்டு இருக்கும், சேட்டை எல்லாம் பண்ணிட்டு இருக்கும். அப்ப அதோட சேட்டையை குறைக்கணுங்கிறதுக்காக நம்மளாவே நிறைய பயங்களை அதுக்குள்ள போடுவோம். இப்ப இருட்டுல போனேன்னாக்கா அங்க பேய் இருக்கு அதனால அப்படி போகாத,
இல்லைன்னா தனியா எங்கேயாவது நீ போனேனாக்கா பூச்சாண்டி புடிச்சிட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பயங்களை வந்து நம்ம அந்த குழந்தைங்களுக்குள்ள போடுறோம். அதே மாதிரி வளர்ந்த மனிதர்கள்ட்ட கூட பார்த்தோம்னா நிறைய பயங்கள்ங்கிறது இருக்கும். என்னன்னாக்கா முன்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 100 வயசு வரைதான் நம்ம வந்து ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கும். இப்போ உள்ள காலகட்டத்துல பார்த்தா நம்ம நிறைய வந்து செயற்கையான உணவுகள்லாம் சாப்பிடறதுனால, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடறதுனால வந்து மினிமம் ஒரு 80 வயசு அது வரைக்கும் தான் நம்மளுக்கு ஆரோக்கியம்ங்கிறது வந்து வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையும் வந்து நம்மளுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் வந்து இப்போ உள்ள மனிதர்கள்கிட்ட வந்து நம்ம பார்க்க முடியும். அடுத்து என்னன்னாக்கா ஜட்ஜ்மெண்ட்ஸ். நம்மளே வந்து நம்மளுக்குள்ள நிறைய பிரிவினைகளை வந்து உருவாக்கி இருக்கோம். ஆண், பெண், அப்புறம் வந்து நான் இந்த சமூகத்தை சார்ந்தவன், இவங்கிட்ட மட்டும்தான் நான் நல்லா பேசுவேன். அதே மாதிரி ஸ்டேட்டஸ் படி பிரிவினைகள், இந்த மாதிரி நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்ங்கிறது வந்து நார்மலா இருக்கிற ஒரு மனிதன் கிட்ட வந்து இருக்கு. அதே வந்து ஒரு ஞானம் அடைந்த மனிதர் வந்து எப்படி இருக்காருன்னு பார்த்தோம்னாக்கா பயம் எல்லாத்தையும் கடந்தவரா வந்து அவங்க இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்கா சிவபெருமான் வந்து அவர் முக்காவாசி இருக்கிற இடம்னாக்கா வந்து அந்த பிணங்கள் எல்லாம் இருக்கிற எரிக்கிற அந்த சுடுகாட்டுலதான் வந்து அவர் தவமே பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி அவங்க வந்து பயங்கள் எல்லாத்தையும் வந்து கடந்த ஒரு ஆஹ் மனிதர்களா வந்து மகான்கள் வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம விக்ரமாதித்யன் வேதாளம் அந்த கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதுல உள்ள வேதாளம் அவர் வந்து என்ன பண்ணுவாருனாக்கா இந்த மாதிரி இறந்த இடத்துல இருக்கிற ஆன்மாக்கள்லாம் வந்து உடலோட தன்னைத்தானே அட்டாச்மெண்ட்ல இருக்கிறனால அவங்களுக்கு வந்து ஹையர் வேர்ல்ட்ஸ்க்கு எப்படி போகணுங்கிற அந்த பாதை வந்து தெரியாம இருக்கும். அதனால அவரு போய் வந்து அந்த சோல்ஸ்க்கு எல்லாம் வந்து மெடிடேஷன் சொல்லி கொடுத்து அவங்க ஸ்பிரிட் கைட்ஸை வந்து அவங்களுக்கு காட்டி ஹையர் வேர்ல்ட்ஸ்க்கு எப்படி போகணும் அப்படிங்கிற அந்த வழியை வந்து அவர் காட்டுவாரு. அடுத்ததான் வந்து உடல் ரீதியா பார்த்தோம்னாக்கா வந்து நம்மளுக்குள்ள சீக்கிரமா, அதாவது ஆயுள் காலம்ங்கிறது வந்து கம்மியாதான் இருக்கும் அப்படிங்கிற அந்த பயம் இருக்கு. ஆனா என்லைட்மெண்ட் மாஸ்டர்ஸ வந்து பார்த்தோம்னாக்கா அவங்க தியானம் பண்ணி அவங்க வந்து சிரஞ்சீவிகளா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹனுமனை சொல்லலாம். அதுக்கப்புறம் மகாவதார் பாபாஜி. இன்னொரு கதை கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மிருத்யுஞ்சயன் கதையை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது மிருத்யுஞ்சயன் பிறக்கிறப்ப வந்து அவங்களோட அப்பா அம்மாவுக்கு வந்து 2 வரம் வந்து கொடுத்திருப்பாங்க. ஒண்ணு வந்து என்னன்னாக்கா நீண்ட ஆயுளோட வாழலாம், ஆனா அவன்கிட்ட வந்து ஞானம்ங்கிறது அவ்வளவா இருக்காது. இன்னொன்னு வந்து என்னன்னாக்கா ஞானம் உள்ள குழந்தையா அவன் வாழலாம், ஆனா அவனோட ஆயுட்காலம் வந்து கம்மியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வரம் கொடுப்பாங்க. உடனே அவங்களோட அப்பா அம்மா வந்து ஆயுட்காலம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஞானமுள்ள குழந்தைதான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. அப்ப வந்து மிருத்யுஞ்சயனுக்கு அந்த வயசு வந்து வந்த உடனே அவன் வந்து கவலைப்படுவான். அப்பதான் அவன்கிட்ட வந்து உண்மையை சொல்லுவாங்க. உடனே அவன் என்ன பண்ணுவான்னாக்கா அவன் தியானம் பண்ணி சிவனை நோக்கி அவன் தியானம் பண்ணி வந்து அவனும் வந்து அந்த இரவா நிலை அப்படிங்கிறத வந்து அடைஞ்சிருப்பாங்க மிருத்யுஞ்சயன் அப்படிங்கிறவங்க. அதனால வந்து மகான்கள் வந்து இந்த பிறப்பிறப்பு சுழற்சியை கடந்து எப்பவுமே வந்து சிரஞ்சீவிகளா வாழ்ற அந்த வலிமைங்கிறது வந்து மகான்களுக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா ஜட்ஜ்மெண்ட்ஸ். சராசரியான மனிதர்கள் வந்து நிறைய பிரிவினைகள்ல வந்து அவங்களே போட்டிருப்பாங்க. சமூக ரீதியா, உடல் ரீதியா, அப்புறம் வந்து ஆண் பெண் அந்த மாதிரி பிரிவினைகள், இல்லைன்னா நான் பணக்காரன் ஏழை, அந்த மாதிரி நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்குள்ள இருக்கும். ஆனா மகான்கள்லாம் வந்து அப்படி பார்க்காம எல்லாரையுமே வந்து சமமா பாக்குற அந்த கண்ணோட்டம்ங்கிறது வந்து மகான்கள்ட்ட வந்து இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னாக்கா ஜீசஸ்ட வந்து ஜீசஸோட டிசைபிள்ஸ் வந்து ரொம்ப சாதாரணப்பட்ட மனிதர்களாக வந்து அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து மீனவர்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு 2 பொண்ணுங்கள் மட்டும்தான் அவருக்கு வந்து சீடரா இருப்பாங்க. அப்போ வந்து அங்க உள்ள மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பெண்களுக்குதான் வந்து எந்த உரிமையுமே கிடையாது, அவங்க எப்படி ஞானம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்பாரு. அதாவது அவரோட மேரி மேக்டலின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சீடர் இருப்பாங்க. அப்போ வந்து
பெண்கள் எல்லாம் வந்து நம்ம சீடர்களா எடுத்துக்க கூடாதுங்கிறப்ப வந்து ஜீசஸ் வந்து சொல்லுவாரு, ஒரு பெண்ணுக்குள்ளேயும் வந்து ஒரு ஆண்மை சக்திங்கிறது வந்து இருக்கு. ஆண் பெண் அப்படிங்கிற அந்த சக்தி வந்து 2 பேருக்குமே இருக்கு. ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு. அதனால அவளுக்குள்ள இருக்கிற அந்த ஆண் சக்திய வந்து தியானத்தின் மூலம் வந்து அவளால அதை எழுப்ப முடியும். அப்ப வந்து கடவுளோட ராஜ்யத்தை வந்து அவளாலையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து உங்களோட அம்மா வந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கூப்பிடுவாங்க. அப்ப வந்து பூ அதாவது பௌதிக உடல்ல வந்து நம்மளுக்கு இருக்கிற அம்மா மூலமா நம்ம வர்றப்ப வந்து இறப்புங்கிறது சாத்தியம் இருக்குது. அதே எப்போ நம்ம தியானம் பண்ணி அந்த தெய்வீக அன்னைய வந்து நம்ம உணர்றப்ப வந்து நம்மளுக்கு வந்து இறப்பையும் கடந்து வாழ்ற அந்த வாழ்க்கையை வந்து நம்மளால எட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதே மாதிரி என்னோட சகோதர சகோதரிகள் வந்து யாருன்னா, யார் வந்து என்ன போலயே வந்து தியானம் பண்ணி அந்த ஆன்ம நிலையில இருக்கிறாங்களோ அவங்கள வந்து என்னோட சகோதர சகோதரிகளா வந்து நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதே மாதிரி ஆஹ் பணக்காரங்க ஏழை அப்படிங்கிற அந்த பிரிவு பார்க்காம அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. என்னன்னா, ஏழைகளுக்கு வந்து கடவுளோட ராஜ்யம் வந்து மிக எளிதில எட்டுறதா இருக்கு. ஏன்னா வந்து பணக்காரங்கிட்ட வந்து அந்த ஈகோங்கிறது இருக்கும், நாலேஜ் இருக்கிறனால. ஆனா ஏழைகளால வந்து எளிதா கடவுளோட ராஜ்யத்தை வந்து எட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதே மாதிரி வந்து அவர் வந்து லோவர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ் எல்லாம் போய் பார்ப்பாரு. அப்ப பாக்குறப்ப வந்து அங்க நிறைய ஆன்மாக்கள் வந்து இருள்ல வந்து இருந்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு அந்த ஞானம்ங்கிறது கிடைக்காதனால அவங்க அந்த இருள்ல வந்து மூழ்கிட்டே இருப்பாங்க. அப்ப இவருக்குள்ள ஒரு கம்பேஷன்ங்கிறது வரும். தன்னோட ஆன்மாவோட வலிமை என்ன அப்படிங்கிறதே தெரியாம வந்து இவங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு அப்பா வந்து பணக்காரரா இருக்காரு. அதே அவனோட மகன் வந்து அந்த பணம் இருக்குன்னே தெரியாம அவன் போய் எல்லார்ட்டையும் வந்து இறங்குறது போல இருக்குது. நம்மளுக்குள்ளேயே அந்த புதையல்ங்கிறது இருக்குன்னு தெரியாம இவங்க ஏன் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த லோவர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்ல வந்து இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பார்வை வந்து அப்படி இருக்கு. அந்த ஜட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கடந்தவங்களாதான் வந்து அந்த ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ்ங்கிறவங்க வந்து இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஆன்மாவோட சக்திகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இந்த தியானம் பண்ணி அந்த என்லைட்மெண்ட்ங்கிறத அடைய அடைய நம்மளுக்கு வந்து நிறைய சித்திகள் அப்படிங்கிறது வந்து இயற்கையாவே வரும். அது என்னென்னலாம்னா, மத்தவங்களோட ஆறாவை பாக்குற அந்த சக்தி வரும். அதுக்கப்புறம் நம்மளோட 3ஆம் கண் அப்படிங்கிறது திறக்கும். அப்புறம் நம்மளோட உள்ளுணர்வுங்கிறது ரொம்ப நல்லா தெளிவா செயல்படும். அப்புறம் கிளியர் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னாக்கா, தியானம் பண்றப்ப வந்து இங்க நார்மலா இடத்துல கேட்க முடியாத அலைவரிசையில உள்ள வாய்ஸஸ் எல்லாம் வந்து நம்மளால கேட்க முடியும். அதே மாதிரி இங்க சென்ஸ் பண்ண முடியாத சில ஸ்மெல்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்மளால வந்து சென்ஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சில பேர் வந்து இங்க இல்லாத கலர்ஸ் எல்லாம் கூட வந்து வேற வேற ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத கூட வந்து நிறைய மாஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிளியர் வாயன்ஸ் இங்க இருந்துட்டே வந்து ஹையர் வேர்ல்ட்ஸ்ல இருக்கிற மாஸ்டர்ஸ வந்து நம்மளால பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஜீசஸா இருக்கட்டும், புத்தாவா இருக்கட்டும், இல்லைன்னா கிருஷ்ணரா இருக்கட்டும். அதே மாதிரி ஹையர் வேர்ல்ட்ஸ்ல இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து நம்மளால வந்து தியானம் அடைஞ்சு நம்ம வந்து அந்த 3ஆம் கண் திறக்கிறது மூலமாகவும் இந்த சித்திகள் மூலமாகவும் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னாக்கா, அனிமா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது வந்து நல்ல ஹையான என்லைட்டனான மாஸ்டர்களுக்கு வந்து இந்த சித்திலாம் இருக்குது. அனிமானா வந்து நம்மளோட உடம்ப வந்து அணுவோட அளவுக்கு வந்து சுருக்கி நம்மளால வந்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது. இத வந்து ஹனுமன் வந்து உபயோகிச்சிருப்பாரு. அதாவது சீதா மாதாவை வந்து ராமனோட இடத்துல வந்து தேடி போகிறப்ப யாரு கண்ணிலையும் படக்கூடாதுங்கிறதுக்காக வந்து ஹனுமன் அவரோட சைஸ வந்து ஒரு சின்ன அணுவோட அளவுக்கு வந்து சுருக்கிட்டு போய் சீதா மாதாவை பாக்குறதுக்காக போவாரு. அதுக்கப்புறம் மஹிமான்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப பெருசா தன்னோட உருவத்தை வந்து ரொம்ப பெரிய ஜைஜாண்டிக்கா வந்து உயர்த்துற சக்தி வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது. இது இது வந்து எதுக்கு ஹனுமன் வந்து உபயோகிப்பார்னா, லக்ஷ்மணுக்கு வந்து
உடம்பு சரியில்லாம போகிறப்ப வந்து அந்த சஞ்சீவிங்கிற மலையை வந்து தூக்கிட்டு வரணுங்கிறதுக்காக வந்து அந்த மலையை விட ஒரு உயரமான அளவுக்கு வந்து அவரோட உடலை வந்து பெருசா ஆக்கிக்குவாரு. அதுக்கப்புறம் வந்து கரிமாங்கிறது வந்து வெயிட்டை வந்து உயர்த்தி ரைஸ் பண்ணிக்க முடியும் கரிமா அப்படின்ட்டு. இது வந்து என்னன்னாக்கா பீமனுக்கு வந்து ஒரு ஈகோங்கிறது இருக்கும். அப்போ பீமாவோட ஈகோ உடைக்கணுங்கிறதுக்காக வந்து ஹனுமன் அவரோட வெயிட்டை வந்து கூட்டிட்டு என்னோட வாலை நீ தூக்கிரு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்போ வந்து பீமனால வந்து அவரோட வாலை வந்து தூக்க முடியாது. அவரோட ஈகோவை பிரேக் பண்ணுங்கிறதுக்காக வந்து ஹனுமன் அந்த பவரை வந்து யூஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் லகீமா அப்படிங்கிறது வந்து வெயிட்டை வந்து குறைக்கக்கூடிய ஒரு சித்தி. ஆஹ் இதையும் வந்து ஹனுமன், ஜீசஸ் போன்ற மாஸ்டர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது வெயிட்டை குறைக்கிறப்ப வந்து அவங்களால பறக்க முடியும் எளிதா. லெவிடேஷன்னு கூட சொல்லுவாங்க. அந்த உடலோட எடை வந்து குறையிறப்ப வந்து அவங்களால பறக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பிரப்தின்னு சொல்றாங்க. பிரப்தினா என்னன்னாக்கா ஆஹ் எந்த ஒரு பொருளையும் வந்து எளிதா உருவாக்க முடியும். அதாவது காத்து மூலமாவே வந்து இப்ப நினைச்சா கூட ஒரு பொருளை தன்னாலே அவங்களால உருவாக்க முடியும். இது வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்ரீயம்னு ஒருத்தர் இப்ப கூட வந்து அவர் ஒரு ருத்ராட்சத்தை வந்து தன்னாலே மேனிஃபெஸ்ட் பண்ணதா கூட வந்து இப்போ நான் ஒரு வீடியோல பார்த்தேன் ரீசெண்டா. அதுக்கப்புறம் வந்து பிரகாமியா அப்படின்னு சொல்றாங்க. டெலிபோர்டேஷன், நம்மளோட உடலை வந்து எந்த இடத்துக்கு வேணாலும் நம்மளால கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது. அதே மாதிரி தண்ணிக்கு அடியில வந்து எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்க முடியும் அப்படிங்கிறதும் வந்து இதுல அடங்கும். பைலட் பாபா அப்படிங்கிற ஒரு ஞானி வந்து அவரு தன்னோட உடலை வந்து தண்ணிக்கு அடியிலேயே ரொம்ப நாள் வச்சுட்டு அவர் தவம் பண்ணாரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இஷ்டிவா அப்படின்னா வந்து நேச்சரை கட்டுப்படுத்துற அந்த சக்தி வந்து இஷ்டிவா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பத்ரிஜியை கூட வந்து நான் ஒரு வீடியோல ஒருத்தவங்க சொல்லி கேட்டிருக்கேன். ரொம்ப வெயில் அடிச்சுன்னா அப்போ வந்து அவங்க ட்ரெக்கிங்லாம் போகிறப்ப வெயில் ரொம்ப அடிச்சுது. அப்போ பத்ரிஜி ஒரு நிமிஷம் தான் அப்படி வானத்தை பார்த்தாராம். கிளைமேட் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு, மழை மாதிரி வந்து கிளைமேட் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம தியானம் பண்ணி நம்ம சக்தியை அதிகரிக்க அதிகரிக்க இந்த இயற்கையை கூட கண்ட்ரோல் பண்ற சக்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளா வந்து பைலட் பாபாவை கூட சொல்லுவாங்க. அவர் நடந்து போயிட்டு இருக்கப்ப குறுக்க ஏதோ ஒரு மலை கூட இருக்குமா, அது தள்ளுன்னு சொல்றப்ப அது நகர்ந்து போச்சு அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. வஷ்டிவா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா வந்து மத்தவங்களோட மைண்ட வந்து கண்ட்ரோல் பண்ற பவர். இத வந்து ராவணன் கூட வந்து ட்ரை பண்ணியிருப்பான். சீதா மாதாவோட மனசுக்குள்ள புகுந்து என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா அவங்களோட மனசை மாத்தணும்னு சொல்லிட்டு நிறைய இல்யூஷன்ஸ வந்து அவன் ட்ரை பண்ணியிருப்பான். ஆனா சீதா மாதா வந்து அவங்களோட மைண்ட வந்து எப்பவுமே எம்டியா வச்சுட்டு அவங்க இது பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ராவணனோட மைண்ட்லயும் அவங்க உள்ளக்க போய் வந்து அவனை மாத்தணும்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து முயற்சி பண்ணியிருப்பாங்க. இத வந்து வஷ்டிவா அப்படின்னு சொல்லுவாங்க. யோகானந்தரோட கதையில கூட வந்து நம்ம இந்த இதை பார்க்கலாம். அவரோட சிஷ்யர் ஒருத்தர் வந்து குடி போதைக்கு வந்து அடிமையாகி இருப்பாரு. அப்ப வந்து எனக்கு குடிக்க போகணும், நான் போறேன்னு சொல்லிட்டு போகிறப்ப சரி போ அப்படின்றவாரு. ஆனா இவர் இங்க தியானத்துல உட்கார்ந்து இது பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அவன் அங்க போய் குடிக்க போகிறப்ப வந்து அவனால குடிக்கவே முடியாது. அவர் ஞாபகமாகவே இருக்கும். நான் வந்து அங்க போனேன், ஆனா என்னால குடிக்கவே முடியல, நான் திரும்பியும் உங்ககிட்டயே சேர்ந்துக்கிறேன், என்னை ஏத்துக்கோங்க அப்படின்பாரு. அந்த மாதிரி மகான்களுக்கு வந்து இந்தந்த பவர்ஸ் எல்லாம் வந்து தியானத்தின் மூலம் வந்து வாய்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. சில பேர் வந்து இந்த பவர்ஸ் கிடைச்சதும் வந்து அதை நல்ல காரியத்துக்காக பயன்படுத்தாம ஈகோக்காக, அவங்களோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காகவோ இல்ல மக்கள்கிட்ட வந்து இதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்துறப்ப அந்த பவர்ஸும் போயிரும். அதே மாதிரி வந்து நம்ம என்லைட்மெண்ட் பாத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டிச்சுட்டு இன்னும் நிறைய ஜென்மங்கள் எடுத்து நம்ம கர்மாவை வந்து கழிக்கிற சூழ்நிலைகளும் வந்து ஏற்படும். அதனால வந்து எந்த சித்திகள் கிடைச்சாலும் வந்து நம்ம அதை எல்லாரோட நன்மைக்காகவும் அது நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து என்னன்னாக்கா நம்ம வந்து இந்த சித்திகள்லாம் கிடைச்சாலுமே வந்து எப்பவுமே வந்து கிரவுண்டடா தான் இருக்கணும். ஏன்னா வந்து நம்மளும் எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிற எண்ணம் வந்து எப்பவுமே நம்மளுக்குள்ள இருக்கணும். அப்படி நம்ம இருக்கிறப்பதான் வந்து ஹையரான நாலேஜ் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான்.
இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, எந்த மாஸ்டர்ஸ் வந்து கிரவுண்டடா இருக்காங்களோ அவங்ககிட்ட வந்து நிறைய மாஸ்டர்ஸ் ஹையர் வேர்ல்ட்ஸ்ல இருக்கிறவங்க அவங்க எல்லாம் வந்து நிறைய ஞானத்தை வந்து தியானத்தின் மூலம் வந்து கொடுத்துட்டு போவாங்களாம். அதே யாருக்காவது வந்து இந்த கிரவுண்டிங்ல வந்து ப்ராப்ளம் இருக்குங்கப்ப வந்து லோயர் என்டிட்டிஸ கூட வந்து அவங்க தியானத்தின் மூலம் அட்ராக்ட் பண்ற சான்சஸ் இருக்கு அப்படிங்கறதும் ஒரு செய்தி மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்னன்னாக்கா நம்ம வந்து டே டைம்ல வந்து நம்ம எல்லா வேலைகளையும் செய்யணும். அதே இது நைட் டயத்துல வந்து நம்ம தியானத்தை செய்யணும். இதுக்கு உதாரணத்துக்கு வந்து கிருஷ்ணர் கூட வந்து பகல் பொழுது எல்லா வேலைகளையும் செய்வாராம், நைட்டு நேரம் வந்து அவர் தியானத்துக்காக பயன்படுத்திக்குவாராம். ஜீசஸும் வந்து அதே தான் சொல்றாரு. என்னன்னாக்கா நம்ம வந்து ஃபார்ம்லயும் இருக்கணும், அதே மாதிரி ஃபார்ம்லெஸ்ஸாவும் இருக்கணும். அதாவது ஃபார்ம்னா நம்ம இந்த உடல்லையும் இருந்துட்டு நம்ம நம்ம பணிகளையும் செய்யணும். அதே மாதிரி ஃபார்ம்லெஸ்ஸா நம்ம எப்ப ஆகுறோம், தியானத்தின் போது வந்து நம்ம எந்த உருவமும் இல்லாத அந்த எண்ணமற்ற நிலையில இருக்கிறப்ப வந்து வெறுமையில தான் இருக்கிறோம். அதனால இது ரெண்டையுமே வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம எப்போ கிரவுண்டடா இருக்கிறோமோ, ரெண்டு இதையுமே வந்து நம்ம பேலன்ஸ்ல கொண்டு போறோமோ அப்பதான் வந்து ஹையர் மாஸ்டர்ஸ் ஆகட்டும், நம்மளோட என்லைட்மெண்ட் ஜேர்னி ஆகட்டும், எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். எப்படி வந்து இப்போ ஒரு ஆக்டர் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்றாரு, அவர் இத்தனை வருஷமா நிறைய நல்ல நல்ல படங்கள் வந்து நடிச்சிட்டாரு. அப்ப அவருக்குள்ள ஒரு ஈகோ வந்துச்சு, நான் இவ்வளவு பெரிய ஆளு, நான் இவ்வளவு தூரம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ரோல்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம அவர் போனார்னாக்கா இப்போ உள்ள படமும் வந்து ஃபிளாப் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. அதே அப்படி இல்லாது இப்போ உள்ள ரோல் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அதுல ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து நடிக்கிறப்ப இப்போ நடிக்கிற அந்த ரோல் வந்து பெஸ்ட் ஆகி அந்த படம் வெற்றி அடைகிறதுக்கான சான்சஸ்ங்கிறது இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து ரஜினி எடுத்துப்போம். அவர் வந்து போலீஸா ஒரு ரோல் பிளே பண்றாருன்னா அதுல முழு கவனத்தை செலுத்தி அவர் நடிக்கிறப்பதான் வந்து அந்த படம் வெற்றி அடைகிறதுக்கான சான்சஸ்ங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரிதான் மாஸ்டர்ஸ் நம்ம வாழ்க்கையில வந்து இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷம் நம்ம வந்து தியானம் பண்ணியிருக்கோம், இல்ல நம்மளுக்கு இந்தந்த சித்திகள்லாம் இருக்கு அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் நம்ம பாஸ்ட்ல உள்ளதையோ இல்ல எந்த இதையும் நம்ம எதிர்பார்க்காம நம்ம அடுத்தடுத்து என்ன லேர்ன் பண்ணிக்கணும், இப்போ நம்ம ப்ரெசன்ட்ல செய்ய வேண்டிய ஒர்க் என்ன அப்படிங்கறதுல வந்து நம்மளோட ஃபோக்கஸ்ங்கிறது இருந்துட்டே இருக்கணும். எப்பவுமே வந்து நம்மளோட எய்முங்கிறது வந்து லேர்னிங்லயும் என்லைட்மெண்ட்லயும் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி நம்ம இங்க நம்மளுக்காக வந்து நம்ம பிசிக்கல் லைஃப்லயா இருக்கட்டும், ஃபேமிலி லைஃப்லயா இருக்கட்டும், அதே இது வந்து சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்றதா இருக்கட்டும், இது மூணையுமே பேலன்ஸ்ல வச்சு நம்மளுக்கான பர்பஸ் என்ன, இப்போ ஃபேமிலியில நம்மளுக்குன்னு ஒரு பர்பஸ் எடுத்துட்டு வந்திருப்போம் நம்ம ஹையர் வேர்ல்ட்ஸ்ல இருந்து, அதே மாதிரி சொசைட்டிக்கு வந்து நான் இந்தந்த இதெல்லாம் பண்ணிட்டு வரேன்னு எடுத்திருப்போம். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து ஈகோலெஸ்ஸா நம்ம எப்போ பண்ணி முடிச்சுட்டு ஹையர் வேர்ல்ட்ஸ்க்கு வந்து நம்ம போறோமோ அப்பதான் வந்து ஹையர் மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து நம்மளுக்கு அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத வந்து கொடுப்பாங்க. அதனால வந்து நம்ம எப்பவுமே எல்லா பவர்ஸ் கிடைச்சாலுமே அது எல்லாரோட நன்மைக்காகவும் நம்ம பயன்படுத்திக்கணும். எப்பவுமே ஈகோலெஸ்ஸாவும் கிரவுண்டடாவும் நம்ம நம்மளே வந்து எல்லா இதுலயும் செக் பண்ணிக்கணும். ஃபேமிலியில என்னோட கடமையை நான் செய்யறேனா, அதே மாதிரி வந்து சர்வீஸ் நான் பண்றேனா, எல்லா விஷயத்துலயும் என்ன நானே பெர்ஃபெக்ட் பண்ணிக்கிறேனா, நேத்து ஒரு மிஸ்டேக் பண்ணேன்னா நேத்து நான் இதை பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு கில்ட்டும் ஆகாம என்ன நானே அடுத்தடுத்து கரெக்ட் பண்ணி நான் ஒரு பெர்ஃபெக்ட் மாஸ்டரா ஆறேனா அப்படிங்கிறத வந்து நான் தொடர்ந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி எப்போ வந்து நம்மள நம்மளே செக் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணிட்டே வர்றோமோ நம்மளோட என்லைட்மெண்ட் ஜேர்னிங்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கும் அப்படிங்கிறது தான். இதுக்கு உதாரணமா வந்து சிவ வாக்கியரோட ஒரு பாட்டு கூட இருக்கு. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்து இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளதான் வந்து அந்த இறைத்தன்மைங்கிறது இருக்கு. நம்ம எப்ப நம்மளுக்குள்ள போய் தியானம் பண்ணி அதை உணர்ந்து நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிறோமோ, அது காட்டுறபடி வந்து நம்ம செயல்கள் எல்லாம் செஞ்சு நம்ம வளர்ச்சி அடைகிறோமோ அப்போ வந்து நம்மளோட என்லைட்மெண்ட் ஜேர்னிங்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கும் மாஸ்டர்ஸ். இதுதான் வந்து நான் இன்னைக்கு ஷேர் பண்ண நினைச்சது. வாய்ப்பளித்த குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷனுக்கும் எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் வந்து என்னோட நன்றிகள் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ.